சூரியன் மேற்கே உதித்தாலும் இவர்கள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காதா என்று பக்தர்கள் முகம் சுளிக்கும் வகையில் காஞ்சிபுரத்தில் வடகலை தென்கலை பிரிவினர் இடையே மோதல் தொடர்ந்து வரும் காட்சி இது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் வடகலை மற்றும் தென்கலை பிரிவு ஐயங்கார்கள் பாடல்கள் பாடுவதில் பல ஆண்டுகளாக வாக்குவாதம் இருந்து வருகிறது. இது தொடர்பான வழக்குகளும் நிலுவையில் உள்ளன. வைகாசி பிரம்மோற்சவம் நடைபெற்று வரும் நிலையில் அந்த கோயிலில் வடகலை மற்றும் தென்கலை பிரிவினர் கோஷ்டியாக பாடல்கள் பாடக்கூடாது என்று கோயில் நிர்வாகம் அறிவிப்பும் வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் கங்கை கொண்டான் மண்டபத்தில் தாத்தாச்சாரி என்ற குடும்பத்தினர் பாடல்கள் பாடிய போது அங்கு சென்ற தென்கலை ஐயங்கார்கள் பாடல்களை பாடினர். இதனையடுத்து அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டது. பக்தர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்களிடம் காவலர்கள் விசாரணை நடத்தினர். நாள்தோறும் காலை மாலையில் தென்கலை பிரிவினர் வாக்குவாதம் செய்வதால் பக்தர்கள் முகம் சுளித்து வருகின்றனர். பாலியல் புகார் வழக்கில் சிக்கியதால் வெளிநாட்டிற்கு சென்று தலைமறைவாக இருக்கும் பிரஜ்வல் உடனடியாக நாடு திரும்பி காவல்துறையினரிடம் சரணடைய வேண்டுமென அவரது தாத்தாவும் முன்னாள் பிரதமருமான தேவகவுடா எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக பிரஜ்வலுக்கு தேவகவுடா வெளியிட்டுள்ள எச்சரிக்கை செய்தியில் உடனடியாக நாடு திரும்பி வழக்கை சட்ட ரீதியாக எதிர்கொள்ள வேண்டுமெனவும், இல்லாவிட்டால் தனது கோபத்திற்கு பிரஜ்வல் ஆளாக நேரிடும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பாலியல் புகார் பற்றிய வழக்கில் சட்டம் தன் கடமையை செய்யும் என்றும், ஆனால் தனது எச்சரிக்கையை மீறினால் குடும்பத்தில் இருந்து தனிமைப்படுத்தப்படுவது உறுதி என்றும் தேவகவுடா எச்சரித்துள்ளார். பிரஜ்வல் மீதான வழக்கின் விசாரணையில் தங்கள் குடும்பத்திடம் இருந்தோ தன்னிடம் இருந்தோ எந்தவித தலையீடும் இருக்காது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ள தேவகவுடா, பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பது மட்டுமே தனது எண்ணம் என்று தெளிவுபடுத்தியுள்ளார். கடந்த 60 ஆண்டுகளாக தனது அரசியல் பயணத்திற்கு ஆதரவு தெரிவித்து வரும் மக்களின் நன்மதிப்பை மீண்டும் பெறுவதே இப்போதைய தேவை என சுட்டிக்காட்டியுள்ள தேவகவுடா, உயிருடன் இருக்கும் வரை தன்னை ஆதரித்த மக்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். प्रधानमंत्री को परमात्मा ने भेजा, भैया कैसा भेजा है? कोविड के समय कहता है थाली बजा दो. கொரோனா சமயத்தில் தட்டுகளை தட்டும்படி சொன்னவரையா கடவுள் பூமிக்கு அனுப்பினார் என்று ராகுல் காந்தி கேள்வி எழுப்பினார். கடவுள் தம்மை பூமிக்கு அனுப்பியதாக நியூஸ் 18 குழும தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருந்தார். டெல்லியில் நடந்த பரப்புரையில் இதை சுட்டிக்காட்டிய ராகுல் காந்தி, கொரோனா சமயத்தில் கொத்து கொத்தாக ஏராளமானோர் உயிரிழந்த நிலையில் அவர்களை காப்பாற்றி இருக்கலாமே என கேள்வி எழுப்பினார். மக்கள் கொத்து கொத்தாக உயிரிழந்த போது செல்போனில் விளக்கை ஒளிரச் செய்ததையும் ராகுல் காந்தி குறிப்பிட்டார். இதாண்டா போலீஸ் என்று கூறும் அளவுக்கு புகாருக்கு ஆளானவரை காவல்துறை வாகனத்தில் மருத்துவமனை வார்டுக்குள் சென்று உத்தரகாண்ட் போலீசார் கைது செய்த காட்சிதான் இது. எய்ம்ஸ் ரிஷிகேஷ் மருத்துவமனையில் பணியாற்றும் பெண் மருத்துவர் ஒருவருக்கு ஆபரேஷன் தியேட்டரில் நர்சிங் அலுவலராக பணியாற்றும் சதீஷ்குமார் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. சதீஷ்குமார் மீது அந்த பெண் மருத்துவர் புகார் அளித்த நிலையில் துரிதமாக செயல்பட்ட மாநில காவல்துறையினர் சற்றும் தாமதிக்காமல் குற்றவாளியை பிடிக்க காவல்துறை வாகனத்தில் மருத்துவமனை எமர்ஜென்சி வார்டுக்குள் சென்றனர். காவலர்கள் வருவதை பார்த்ததும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டவர்கள் காவல்துறை வாகனத்துக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்தனர். விரைந்து சென்ற காவலர்கள் சதீஷ்குமாரை கைது செய்து அழைத்துச் சென்றனர். ஒருபுறம் காவல்துறையினரின் செயல் பாராட்டை பெற்று வந்தாலும் மற்றொரு பக்கம் நோயாளிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக விமர்சனங்களும் எழுந்துள்ளன. கைது செய்யப்பட்டுள்ள சதீஷ்குமார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் அவரை நிரந்தரமாக பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். முக்கிய பங்குச்சந்தை முன் எப்பொழுதும் இல்லாத வகையில் புதிய உச்சமாக 75,500 புள்ளிகள் வரை சென்றதால் முதலீட்டாளர்கள் உச்சமடைந்தனர். இந்திய பங்குச்சந்தையில் காலை முதலே ஏற்றம் காணப்பட்டது. குறிப்பாக சென்செக்ஸ் குறியீடு 1197 புள்ளிகள் உயர்வுடன் 75,418 புள்ளிகளில் வர்த்தகத்தை நிறைவு செய்தது. இதேபோல் தேசிய பங்குச்சந்தை குறியீடான நிப்டியும் 370 புள்ளிகள் உயர்ந்து 22,967 புள்ளிகளில் நிலை பெற்றது. மே 24ஆம் தேதியும் இந்திய பங்குச்சந்தைகளில் ஏற்றம் நீடித்ததால் 23,000 என்ற புதிய மைல்கல்லை நிப்டி எட்டும் என முதலீட்டாளர்கள் எதிர்பார்த்துள்ளனர். மக்களவைத் தேர்தல் முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் எந்த அரசு அமைந்தாலும் இந்தியாவில் பொருளாதார வளர்ச்சி சீராகவே இருக்கும் என முதலீட்டாளர்கள் நம்புவதால் பங்குச்சந்தையில் அவர்களின் எண்ணம் எதிரொலித்திருப்பதாக முதலீட்டு வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். இது மட்டுமின்றி முன்னணி வங்கிகளின் பங்கு மதிப்பு தொடர்ந்து உச்சத்திலேயே இருப்பதால் அடுத்த சில நாட்கள் சென்செக்ஸ் மற்றும் நிப்டி பெரிதாக வீழ்ச்சியை சந்திக்காது என்றும் சந்தையின் போக்கை அறிந்தவர்கள் கூறுகின்றனர்.
மகாராஷ்டிரா மாநிலம் தானே மாவட்டத்தில் ரசாயன ஆலையில் நேரிட்ட வெடி விபத்தில் கரும்புகை வெளியேறிய காட்சி இது. தொழிற்சாலைகள் நிறைந்த டூம்பிவிலி பகுதியில் பிற்பகலில் பயங்கர சத்தத்துடன் ஆலையில் இருந்து 4 பாய்லர்கள் வெடித்து சிதறின. இந்த விபத்தில் ஆலைக்கு அருகில் இருந்த வீடுகளின் கண்ணாடிகள் உடைந்து சிதறின. பாய்லர்கள் வெடித்த சத்தம் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு கேட்டதாக உள்ளூர் மக்கள் தெரிவித்தனர். வெடி விபத்து நிகழ்ந்தபோது ஆலையில் இருந்த பணியாளர்களில் 8 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து பகுதியில் இருந்த 8 பேரை காயங்களுடன் மீட்டுள்ளதாக மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். அமுதன் என்ற ரசாயன ஆலையில் ஏற்பட்ட இந்த விபத்தால் அப்பகுதியில் மிகப்பெரிய பள்ளம் உருவானதாகவும் இதன் காரணமாக தீயை அணைப்பதிலும் மீட்புப் பணிகளை முன்னெடுப்பதிலும் சிக்கல் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே 4 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீ முழுமையாக கட்டுக்குள் வந்த நிலையில் முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே மற்றும் துறை சார்ந்த உயர் அதிகாரிகள் விபத்து பகுதியை பார்வையிட்டு நிலைமையை ஆய்வு செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயல் விவகாரத்தில் அதே கிராமத்தைச் சேர்ந்த காவலர் முரளி ராஜாவிடம் சிபிசிஐடி போலீசார் சுமார் 7.5 மணி நேரம் விசாரணை நடத்தினர். வேங்கைவயலில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரத்தை சிபிசிஐடி விசாரித்து வருகிறது. இது தொடர்பாக பலரிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. வேங்கைவயல் கிராமத்தைச் சேர்ந்த காவலர் முரளி ராஜாவிடம் ஏற்கனவே குரல் மாதிரி பரிசோதனை நடத்திய சிபிசிஐடி போலீசார் விசாரணைக்கு ஆஜராக சமன் அனுப்பியிருந்தனர். அதனை ஏற்று காவலர் முரளி ராஜா அவரது வழக்கறிஞருடன் காலை 11 மணியளவில் புதுக்கோட்டை சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜரானார். ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களையே சிபிசிஐடி போலீசார் விசாரணை செய்து வருவதாகவும் காவலர் முரளி ராஜாவை விசாரணைக்கு அழைத்ததில் உள்நோக்கம் இருப்பதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் குற்றம் சாட்டினர். இந்த பரபரப்புக்கிடையே காவலர் முரளி ராஜாவிடம் சுமார் 7.5 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. தேவைப்பட்டால் முரளி ராஜாவை மீண்டும் விசாரணைக்கு அழைப்போம் என இந்த வழக்கின் விசாரணை அதிகாரியான சிபிசிஐடி டிஎஸ்பி கல்பனா தத் தெரிவித்தார். அதற்கான எல்லா முயற்சியும் எந்தவித தொய்வும் இல்லாம எடுத்துக்கிட்டே இருக்கும். விரிவா சீக்கிரம் இந்த வழக்கில் தேவைக்கேற்ப யாரை வேண்டுமானாலும் விசாரணைக்கு அழைப்போம் என்றும் கல்பனா தத் செய்தியாளர்களிடம் குறிப்பிட்டார். பங்களாவில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதை எதிர்த்து முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் தாக்கல் செய்த மனுவுக்கு பதிலளிக்கும்படி தமிழ்நாடு மின் உற்பத்தி பகிர்மான கழகம் மற்றும் பீலா வெங்கடேசன் ஆகியோருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராஜேஷ் தாஸின் முன்னாள் மனைவி பீலா வெங்கடேசன் தமிழ்நாடு அரசின் எரிசக்தி துறை செயலாளராக உள்ளார். இருவரும் பிரிந்து வாழும் நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் தையூரில் தனது பெயரில் உள்ள பங்களா வீட்டிற்குள் ராஜேஷ் தாஸ் அவரது ஆதரவாளர்களோடு அத்துமீறி புகுந்ததாக கேளம்பாக்கம் காவல் நிலையத்தில் பீலா வெங்கடேசன் புகார் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் ராஜேஷ் தாஸ் உள்ளிட்டோர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே தனது பங்களாவின் மின் இணைப்பை துண்டிக்கும்படி செங்கல்பட்டு மின்வாரிய பொறியாளருக்கு பீலா வெங்கடேசன் அனுப்பிய கடிதத்தின் அடிப்படையில் அந்த பங்களாவில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராஜேஷ் தாஸ் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் விவாகரத்து தொடர்பான வழக்கு ஆலந்தூர் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் பீலா வெங்கடேசன் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அதிகாரிகளுக்கு கொடுத்த அழுத்தம் காரணமாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்த மனு நீதிபதி பாலாஜி முன் விசாரணைக்கு வந்தபோது ராஜேஷ் தாஸ் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பிரகாஷ் பங்களாவுக்கான வீட்டுக்கடன் மற்றும் மின் கட்டணம் ஆகியவற்றை ராஜேஷ் தாஸான் செலுத்தி வருவதாக தெரிவித்தார். இதையடுத்து மனுவுக்கு பதிலளிக்கும்படி தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மற்றும் பீலா வெங்கடேசனுக்கு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை மே 29ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். திருப்பதியில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து வருவதால் இலவச தரிசனத்துக்கு 24 மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளது. கோடை விடுமுறையை ஒட்டி திருப்பதி திருமலையில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதுகிறது. நேற்று மாலை முதலே பக்தர்களின் கூட்டம் அதிகரித்தது. வைகுண்டம் காத்திருப்பு மண்டபத்தில் உள்ள 32 அறைகளிலும் பக்தர்கள் காத்திருந்தனர். அங்கு இடம் கிடைக்காத பக்தர்கள் சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவுக்கு காத்திருந்தனர். இதனால் இலவச தரிசனத்துக்கு 24 மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை வரை பக்தர்கள் இலவச தரிசனத்துக்கான வரிசையில் செல்ல முயற்சிக்க வேண்டாம் என திருப்பதி திருமலை தேவஸ்தானம் கேட்டுக்கொண்டது. தரிசனத்திற்காக காத்திருக்கும் பக்தர்களுக்கு தேவையான உணவு, குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளை தேவஸ்தான நிர்வாகம் செய்து கொடுத்து வருகிறது.